எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரியர கார்த்திகேயன். இது உங்கள் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். எப்போவுமே பசுமையான ஒரு தோட்டத்தை பார்த்துட்டு இப்படி பாலடைஞ்சு போன ஒரு தோட்டத்தை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இது ஏன்றதையும் நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சரியான பராமரிப்பு இல்லாத ஒரு மாடி தோட்டம். இந்த மாடி தோட்டத்தை கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது நல்லா ரெனோவேட் பண்ணோம். அது ரெனோவேட் பண்ண தோட்டத்தை பாருங்கள். இதுபோல் நிறைய தோட்டங்கள் கொரோனா பீரியடில் குவாரண்டைன் பண்ண டைமில் ஒரு தோட்டம் அமைக்கணுன்ற கனவை நிறைவேற்றுறதுக்கான டைம் கிடச்ச ஒரு நேரமாகட்டும், அந்த டயத்தில் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம் தாண்டினதுக்கப்புறம் ரெகுலர் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களால அப்போ ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமை அவங்களால ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை. ரொட்டீன் லைஃப்பில் அவங்க பிஸி ஆனதுக்கப்புறம் தோட்டத்தை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாராலையும் முடியலை. ஜஸ்ட்டு வாட்டரிங் மட்டும் பண்ணால் போதும், செடிகளை பொழைக்கிறதுக்கு அளவுக்கு தண்ணி கொடுத்தா மட்டும் போதும்னு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தோட்டத்துக்கு நிறைய தேவை. நம்ம ஃபஸ்ட்டு தோட்டத்தை எதுக்கு நம்ம ஆரம்பித்தோன்னு நல்லா யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும், செடிகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு இடமா இருக்கணும். இப்படிலாம் நினச்சி நம்ம ஆரம்பித்த தோட்டத்தில் தினமும் செடிகளுக்கு சரியான டயத்துக்கு தண்ணி கொடுக்க முடியலன்ற கவலை, அந்த செடிகளுக்கு சத்து குறைபாடுன்னு தெரியுது, அதுக்கு உரம் கொடுக்க முடியலன்ற கவலை, பூச்சிகள் நிறைய வந்துருச்சு, அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும், தோட்டம் எப்பயுமே மண்ணும் சேரும் சகதியமாக இருக்கே, க்ளீன் பண்ண முடியலன்ற கவலை. இதுபோல் நிறைய விஷயங்கள் நம்மளை போட்டு அழுத்தினதால் நம்மளால் செடிகளை கேர் பண்ணிக்கவே முடியலை. ஸோ அப்படியே ஓடிட்டு இருந்தோம். ஒரு மாடி தோட்டத்தை எப்படிலாம் ஈஸியாக பராமரிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு தோட்டத்தை பராமரிக்க தேவையான நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு க்ரீன் ஹவுஸ் அவங்க முன்னாடியே அமைச்சிருந்தாங்க. அதில் ஷேட் நெட் 90% போட்டிருந்ததால் வெயிட் அதிகமானதால், அது சரியான பின்னல்கள் இல்லாததால் காற்றடிச்சு கிழிஞ்சு ரொம்பவே மோசமான நிலைமையில் இருந்தது. நம்ம திருச்சிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தேவையில்லை, 50% போதுமானது தான். செடிகளுக்கு 35லேருந்து 50% ஷேட் நெட் போட்டாலே போதுமானது. சைடில் ட்ரெல்லிஸ் நெட் கட்டியிருக்கோம், க்ரீப்பர்ஸ்லாம் மேலே ஏறிடும். இப்போ நம்ம ஸ்டாண்டு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு தோட்டத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி ஊற்றுறதாகட்டும், பூச்சி விரட்டி ஆகட்டும், ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட், இயற்கை உரங்கள் கொடுக்குறதாகட்டும், இது எல்லாமே தாண்டி அந்த தோட்டம் ரொம்பவே சுத்தமாக இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நார்மலாக கீழே வைக்கிறப்ப அந்த சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஸ்டாண்டு வச்சுருக்கப்ப அந்த டைம் ரொம்ப ரொம்ப குறையும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாண்டு வச்சுருக்கிறப்ப நம்ம கீழே கூட்டி கழுவி விடணுன்னா கூட நம்மளால் முடியும். அந்த கார்டனில் ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்டன் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்பவே கரையாக நிறைய வாட்டரிங் பண்ணி ஓவர் வாட்டரிங் ஆகி அந்த கரையெல்லாம் போகிறதுக்கே ரொம்ப நேரம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்பயுமே முழுசாக போச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு 70-75% போனது. இவ்வளோ மோசமாகிறதுக்கு என்ன காரணம்? சரியான ஆர்கனைஸ்டான செட்டப் இல்லாதது தான். அப்படி இருக்கிறதால நிறைய ஓவர் வாட்டரிங் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பேக் ஹோல்ஸ் வழியாக அதிகப்படியான தண்ணீர் மட்டும்தான் போகுதுன்னு. ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த பேக்ஸில் நம்ம கொடுத்துருக்க சத்துக்களும் சேர்ந்து தான் வெளியேறுது. அது செடியோட வளர்ச்சியை ரொம்பவே பாதிக்குது. நம்ம வாட்டரிங்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஷவர் தான், சுபேக்கர் ஷவர். இது போல் பூ போல் நம்ம வாட்டரிங் பண்ணணும். அப்படியே பண்ணாலும் அந்த பேக் ஃபுல்லாக அடியில் இருக்க ஹோல்ஸ் வழியாக தண்ணி வெளியே வர அளவுக்கு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட்டு மேல்மண் நனைகிற அளவுக்கு பண்ணாலே போதும். இப்போது இந்த வீடியோவில் அவங்க எல்லா கார்டனும் முழுமை பெற்றதுக்கப்புறம் வாட்டரிங் பண்ணுறாங்க. அவங்க பையனுக்கு இந்த கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஷவர் எடுத்துகிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் டெய்லியும் வாட்டரிங் பண்ணுறேன்ற ஒரு உறுதிமொழியை அவங்க அம்மாட்ட கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கார்டனை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, செடிகளில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கூட இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. செடிகளுக்கு பூச்சிகளுக்கும் ஸ்டாண்டுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்குறதே எனக்கு கேட்குது.
இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா நம்ம கார்டன் ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறப்ப எறும்புகளோட தொல்லைகள் ரொம்ப குறையுது. எறும்புகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, செடிகளில் இருக்க பூச்சிகளை ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு எடுத்துகிட்டு போய் விடும். அப்படி விடுறதால அந்த பூச்சிகள் நிறைய பெருக ஆரம்பிக்கும். அந்த எறும்பு எப்படி அந்த பூச்சியை போய் கவருதுன்னா, அந்த பூச்சிகளில் இனிப்பு திரவம் சுரக்கும். காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பூச்சினா ஒயிட் கலர் பக்ஸு, ஒயிட் கலர் மீலி பக்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இனிப்பு திரவத்தை சுரக்கும். அந்த இனிப்பு திரவத்துக்கு எறும்புகள் நிறைய போகும். அதை எடுத்துகிட்டு போய் வேறு செடியில் கொண்டு போய் விடும். அது 1 ஆகும், 7 14 ஆகும். 14 அப்படியே பெருகிட்டு மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் திடீர்னு அந்த கார்டன் ஃபுல்லாக பூச்சியாக இருக்கும். இந்த எல்லா ப்ராப்ளமுமே எனக்கு கிடைக்கிற 1 மணி நேரம், காலையில் அரை மணி நேரம், ஈவினிங் அரை மணி நேரம் கிடைக்கிற இந்த 1 மணி நேரத்தில் நான் இது எல்லாமே சரி பண்ணி ஆகணும். அப்போது நம்ம வாட்டரிங் இது வரைக்கும் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு 1 ஹவர் பக்கெட்டில் எடுத்து மொண்டு ஊற்றணும். அப்படி இல்லைனா ஒரு வாட்டரிங் கேனில் பிடிச்சு ஒவ்வொரு பேக்காக ஊற்றிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு 10-20 பேக் இருக்கப்போ அது கண்டிப்பாக அது போதுமானது தான். அதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, இதுபோல் ஒரு 30லேருந்து 50 பேக் வரைக்கும் இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த பழைய ட்ரெடிஷ்னல் வேயை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம ஹோஸ் போட்டு தான் வாட்டரிங் பண்ணணும். அப்படி ஹோஸ் போட்டாலுமே ஓவர் வாட்டரிங் ஆகிடுது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ இந்த ஷவர் தான் அல்டிமேட் சொல்யூஷன். இந்த ஷவரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டரிங்க்குன்னு ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 1 ஹவர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸாக கம்மியாகிடுச்சு. ஓகே, வாட்டரிங் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது பூச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, செடிகளுக்கு எப்படி உரம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். பேட்ரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர். அந்த ஸ்ப்ரேயரில் ஜஸ்ட்டு சுவிட்சை போட்டால் போதும். செடிகளுக்கு 1 மணி நேரம் நம்ம 2 லிட்டர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறத ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம் பேட்ரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரோட உதவியால். ஸோ இது போல் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க. கார்டனை க்ளீனாக மெயின்டைன் பண்ணாலே மேக்ஸிமம் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். அப்படி மெயின்டைன் பண்ணி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அந்த செடிகள்லேருந்து திருடப்படுற சத்துக்கள் அந்த செடிகள்கிட்டயே இருக்கும். வாட்டரிங்கை சரி பண்ணி நம்ம ஓவர் வாட்டரிங் பண்ணாமல் இருந்தாலே அதில் இருக்க ஃபெர்டிலைசர் கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக கசிஞ்சு வெளியேறதை தடுக்கிறோம். ஸோ அதனால் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டும் இதிலேருந்து நம்ம பண்ணிடுறோம். இதை முதல்ல நம்ம ஒரு உறுதியோடு ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு டெக்னிக்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கார்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.